நேற்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் சென்னையில் 151 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் சேகரித்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதிகபட்சமாக தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 17.33 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், இந்த பட்டாசு கழிவுகள் சேகரிப்பு தொடர்பான முழு விவரங்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வெடித்த பட்டாசு கழிவுகளை கிட்டத்தட்ட 19,500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக இரவு பகல் பாராமல் அகற்றி வருகின்றனர். இதில் இதுவரை 151 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதில் அதிகபட்சமாக தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 17 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகளும், அதே போல ஆலந்தூரில் 13 மெட்ரிக் டன்களும், கோடம்பாக்கம், பெருங்குடி மண்டலங்களில் தலா 12 மெட்ரிக் டன் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 19, 20, 21 ஆகிய 3 தேதிகளில் ஒட்டுமொத்தமாக 151.52 மெட்ரிக் டன் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.